சரணம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க தயவுடன். மெய்ப்பொருள் சேனல் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கிருந்தோ வந்த ஒரு அன்பு குரல் என்னை தட்டி எழுப்பிய உணர்த்திய உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளை காண வேண்டுமானால் அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை செல்லுமா என்று அருட்பிறக வள்ளலார் திருவாய் மலர்ந்தருளியிருக்கின்றார். உள்ளும் புறமும் வள்ளலிருக்க வாட்டம் ஏன் என்பதும் மக்கள் முன் அவர் வைத்த நம்பிக்கை ஊட்டும் உண்மை கல்வியின் வாக்கியமாகும். எத்தனை வகை சமயங்கள், மதங்கள் இவையெல்லாம் ஒருவாறு ஜீவகாருண்யத்தை போதிக்க வந்த மார்க்கங்களே எனினும் உண்மையை வெளிப்பட காட்டாது புற ஒழுக்கங்களை தீவிரப்படுத்துவதில் முனைந்து பிறந்து சில காலம் வளர்ந்து தேய்ந்து மாற்று உரு கொண்டுதான் விளங்கி வருகின்றன. காலத்தால் பிரிவினையால் அநேக சிருஷ்டி, தேவர்கள் அல்லது தெய்வங்கள் என்பவை தானே தோன்றவில்லை. ரிஷிகள், முனிவர்கள், மகரிஷிகள் வேதத்தின் பொருளை உலகுக்கு உணர்த்த வந்த உத்தம புருஷர்கள் உருவாக்கி வைத்த இச்சமய தெய்வங்கள் எல்லாம் அநேகம் கோடி உள்ளன. இவையெல்லாம் இகலோக வாழ்வுக்குத்தான் இத்தெய்வங்கள் உதவ முடியுமே தவிர இறைநிலையை அறியவோ அடையவோ உதவாது என்பதை நாம் உணர வேண்டும். ஏனெனில் அவையெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். இதில் நல்லவை கெட்டவை என்று எதுவும் இல்லை. சிருஷ்டிப்பவரின் எண்ணத்தை அல்லது பயன்படுத்துவரின் எண்ணத்தின் அருவமே அது தவிர இதற்குத்தான் வெளியில் பல உருக்கள், பூஜைகள், சடங்குகள் எல்லாம் இத்தெய்வங்களுக்காக இப்பூவுலகில் இவையெல்லாம் ஆரம்பித்து நடந்து வருகின்றன. எண்ணிக்கையற்ற தெய்வங்களை தோற்றுவித்தும் சமாதானத்தை அடைய முடியாத நிலையில்தானே மனிதன் அல்லவா நீ? உண்மை அன்பால் கடவுளை வழிபாடு செய்க. இதுவே வேதத்தின் குரலாக, வேதத்தின் தலைவரின் குரலாக எண்ணுங்கள். கடவுளை உண்மையாக காணவென்றால் அறிய விரும்பினால் உண்மையான வழிபாடு செய்தல் வேண்டும். கல்லிலும் மண்ணிலும் நீரிலும் நெருப்பிலும் காற்றிலும் கடலிலும் விண்ணிலும் வெளியிலும் கடவுளை தேடி தேடி இத்தனை வருடங்கள் பாழாய் போனது போதும். நடமாடும் திருக்கோயில்கள் பஞ்சபூதங்களின் கலவையில் கண்முன்னே காட்சியளிக்க நட்ட கல்லை சுற்றி வந்து முணுமுணுவென்று மந்திரங்கள் ஓதி இத்தனை துக்கத்தில் வீழாதீர்கள். இனியும் துக்கத்தில் வீழாதீர்கள். திருச்சிற்றம்பலம் என்றும் திருச்சபை என்றும் சிற்சபை என்றும் சிற்றம்பலம் என்றும் அழைக்கப்படும் ஆலயமாம் மனித தேகத்தில் ஆண்டவன் இருக்கும்போது ஏன் இந்த தடுமாற்றம்? பழமை என்னும் மாயை விலக்கி விசுவாசம் வையுங்கள். உங்களுக்குள் எல்லாம் வல்ல வல்லமை உள்ளது. ஆதியும் அந்தமும், அதாவது ஆரம்பமும் முடிவும் இல்லாத வல்லமை ஆதியும் அந்தமும் பிறப்பும் இறப்பும் உடைய இம்மனித தேகத்தில் கண் விளங்குவதை நீங்கள் விசுவாசியுங்கள். 7 வகை பிறப்பிலும் உயர்ந்த இம்மனித பிறவி ஒன்றினால் மட்டும்தான் மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும் என்பதை ஏற்கனவே முன்பதிவுகளில் நாம் சொல்லியிருக்கின்றோம். விசுவாசம் உண்மையெனில் என்ன செய்ய வேண்டும்? வழிபாடு செய்க. உன்னை சுற்றியுள்ள மனித சமுதாயம் தேவனாகும் என்பதையும் இறைவன் விளங்கும் ஆலயம் என்றும் முடிவு எடுத்த பின் ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள உதவுங்கள். ஆலயத்தை வழிபாடு அல்லது பரிசுத்தப்படுத்த எவ்வாறு முடியுமெனில் தன் உடலை வெந்நீராலோ கங்கை நீரினாலோ முக்கிக் கொள்வதால் மட்டும் பரிசுத்தம் அடைய முடியாது. இதையத்தான் கணக்கன்பட்டி சித்தர் அவர்கள் தன்னுடைய, அதாவது ஒரு பாமரத்தனமான வாசகங்களால் வீட்டை அடித்து சுத்தம் செஞ்சு ஒட்டடை அடித்து கூட்டி மெழுகி கோலம் போட்டு வச்சாதானே சாமி மனுஷபய வந்து குடியிருக்க முடியும் என்று மகான் ஞானவள்ளல் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார். எவன் ஒருவன் சன்மார்க்க வழியில் நடக்க வழிபாடு செய்ய எண்ணுகின்றானோ அது எப்படி எனில் ஜீவகாருண்யம் ஒழுக்கம் என்று
அறிந்து அதன்படி வாழுதல் அவசியம். அதில் அகத் தூய்மை புற தூய்மை என்ற 2 வழி உள்ளது. புற தூய்மை என்பது யாதெனில், ஏனைய ஜீவன்களுக்கு ஏற்படும் பசி, தாகம் முதலானவைகளால் ஏற்படும் துன்பங்கள் முதலாக பிணி, கவலை, சமுதாயத்தில் மலிந்துள்ள பிற பிரச்சனைகள், இன்னல்கள், துக்கங்கள் மற்றும் மரண பிணி வரை சன்மார்க்கியான ஒருவன் உடனிருந்து களைய உபகாரம் செய்தல் வேண்டும். இதுவே பரோபகாரம். கடமையைச் செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற வேத வாக்கியத்தின் வழி நின்று யார் எவர் என்ற பேதமின்றி எதிர்ப்பட்ட ஜீவன்களுக்கு துன்பம் போக்குவது பரோபகாரம். இதுவே சன்மார்க்க புற தூய்மையின் இலக்கணமாகும். ஆக ஒருவன் புற தூய்மை எனும் பரோபகார பண்பில் ஓங்கி நின்றால் சன்மார்க்கியா என்று கேட்பேன். அதுவும் இல்லை என்பதுதான் உண்மை. கள்வன் ஒருவன் தான் திருடிய பொருளை பிறருக்கு கொடுத்து உதவுவது பரோபகாரம் அல்ல. இது மேலும் ஒரு பாவச் செயல். பிறர் பொருளை அபகரித்து பிறருக்கு கொடுத்து அல்லது பக்தி வழிபாடு, பாராயணம், உண்டியலில் பணம் செலுத்துவது என்று குறுக்கு வழியில் செல்பவர்கள் நிலை பரிதாபத்துக்குரியதாகும். இவர்களால் ஒரு நாளும் இறைவனின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மேலும் செல்வந்தன் திருடாமல் இருந்தாலும், பரம்பரை வழியாக பாரம்பரியமிக்க செல்வச் செழிப்பில் இருந்தாலும் ஒரு நாளும் எல்லாம் வல்ல இறைவன் ராஜ்யத்தில் நுழையவே முடியாது. நீ எவ்வளவுதான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் உன் கண் முன் இகலோக ராஜ்யத்தில் உதவியின் இன்பமும் கிடைக்குமே ஒழிய பேரின்ப பெருவீட்டை அடையவே முடியாத போது நீ அடையவா முடியும்? அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த சன்மார்க்க சங்கத்தினர் அனைவரும் சகத்தே திருத்த என்னை வருவித்தான் என்று வள்ளல் பெருமான் திரும்ப திரும்ப உபதேசித்தது உனக்கு புரியவில்லையா? புற தூய்மை, புற வழிபாடு மட்டுமே உண்மையை அறிய உதவாது. அகத் தூய்மை என்னும் சத்விசாரம் வழிபாட்டின் உச்சம் ஆகும் என்பதை அந்த குறள் எமக்கு உணர்த்தியது. நான் சற்றே தெளிந்து இவற்றையெல்லாம் மறு ஆய்வுக்கோ மறுபரிசீலனை செய்து கொண்டிருந்த போது அப்பொழுது உணர்வுகளை நாம் எப்படி அடைய வேண்டும்? அகத் தூய்மை பெற புற தூய்மை பிற ஜீவன்களுக்கு பிற மனிதர்களுக்கு உதவுதல் என்பது புற தூய்மையாக இருக்கிறது. இந்த புற தூய்மை என்பது தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வது, ஆராதனை செய்வது, பாராயணம் செய்வது, மந்திரம் ஓதுவது புற தூய்மை அல்ல. எதிர்ப்படும் மனித தெய்வங்களுக்கு உதவுவதிலே புற தூய்மை என்பதை உணர்ந்தேன். அகத் தூய்மை என்பது சத்விசாரம். இந்த சத்விசாரம் என்பது நீரில் குளிப்பதல்ல என்பதையும் உணர்ந்தேன். ஆனால் நமக்கு உள்ளே ஆன்மாவை நாம் சுத்தப்படுத்த வேண்டும், பரிசுத்தமாக்க வேண்டும். அப்படியெனில் நான் முன் பதிவுகளில் பதிவிட்டது போல காற்றை கடைபிடியுங்கள். காற்று எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் முன் பதிவுகளில் சொல்லியிருக்கின்றேன். அந்த காற்று தான் நம்முடைய நாடி, நரம்பு, ரத்தம், சதை அத்தனையையும், எண்ணங்கள், சிந்தனைகள் அத்தனையும் தூய்மைப்படுத்த வல்ல ஒரு பாதையாகும். அந்த பாதையில் பயணம் பண்ணுங்கள். காற்றின் வழி பயணியுங்கள். காற்றின் வழி பயணியுங்கள். காற்றின் வழி பயணியுங்கள். காற்றை சரியாக சுவாசியுங்கள் என்பதில் இப்பதிவை முடித்துக்கொண்டு அகத் தூய்மை எனும் சத்விசாரம் பற்றிய பதிவினை அடுத்த பதிவுகளில் நாம் பதிவிடுகின்றோம். நன்றி, வணக்கம். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம்.